கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜிமெயில் ஐடியில இருக்கக்கூடிய நேம் அண்ட் ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம எப்படி ஈஸியா சேஞ்ச் பண்றதுன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. மொபைல்லயும் பாத்தீங்கன்னா சேம் இதே மெத்தட் தான். நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி லாகின்ல இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணோம்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா டைரக்டா கூகுளோட கம்ப்ளீட் டேட்டாபேஸ் செட்டிங்ஸ்குள்ள நமக்கு போயிடும். அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும். மொபைல்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பர்சனல் இன்ஃபோ அப்படின்ற செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா நேம்னு இருக்கும். அந்த நேமை 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களோட நேம் பாத்தீங்கன்னா டைரக்டா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா என்னோட நேமை நான் ஆப்போனண்டா பாத்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ண போறேன். இந்த மாதிரியும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் உங்களோட வேற நேம் ஏதாச்சும் நீங்க கொடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நிக் நேமும் இருக்கு. அந்த நிக் நேம் கூட நீங்க கொடுத்துக்க முடியும். அண்ட் இது யாராருக்கெல்லாம் உங்களோட நேம் தெரியணுமோ அதை கூட நீங்க இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரெக்கவரி மெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை எங்கே நம்ம ஆட் பண்ணுறதுன்றதையும் பார்க்க போகிறோம். சேம் மெத்தட் தான். நம்ம கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ள பர்சனல் இன்ஃபோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோகோ பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா கூகுள் நமக்கு நிறைய இமேஜஸ் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணோம். இந்த இமேஜஸையும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இல்லை ஃப்ரம் யுவர் மொபைல் கேலரின்னு இருக்கும். ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனாலும் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி சர்க்கிள் ஸ்பேஸில் இருக்கோ சேம் அதே மாதிரி தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா விஷயமும் இதுலேயே ஈஸியாக பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.